ஒரு ஜோதிடர் ஒரு வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா வந்து பையனோட ஜாதகத்தை எடுத்து காமிச்சு, என் பையனோட ஜாதகம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிறார். ஜோதிடர் எல்லா கட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, பையனுக்கு படிப்பு சரியாக வராது, தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி படிக்க வைக்காதீங்க, இவன் கல் உடைக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அவங்க அப்பா அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாங்க, கட்டம் அப்படி தான் சொல்லுது, வீணாக செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்பாவுக்கு ஜாதகத்தின் மீது பெருசாக நம்பிக்கை உண்டு, ஜோதிடரின் மீது நம்பிக்கை உண்டு. அப்படியே குழப்பத்தில் இருக்கிறார். பையன் மட்டும் அப்பாட்ட சொல்கிறான், பாப்பா நான் படிக்கிறேன்ப்பா, என்னை படிக்க வைங்கப்பா, நான் படிப்பேன்ப்பா, இதெல்லாம் நம்பாதீங்கப்பா அப்படின்னு. ஆனால் அப்பா குழப்பமாக இருக்கிறார். ஜோதிடர் சொல்லிட்டாரே. அப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏங்க பையன் ஆசைப்படுறான், விடுங்கங்க, படிக்க வைங்க, செலவு பண்ணுங்க, அதெல்லாம் நல்லா படிப்பான் அப்படின்னு. அவன் வெறித்தனமாக படிக்கிறான். ஜோதிடர் சொன்னாட்டாரு அப்படின்றதுக்காக இன்னும் வெறித்தனமாக படிக்கிறான். +2 பாஸ் பண்ணுறான், MBBS சீட்டு கிடைக்குது, டாக்டர் ஆகிட்டான், நெஃப்ராலஜி துறை போய் சேர்றான், அதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டான், பெரிய டாக்டர், பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான். ரொம்ப நாள் கழித்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகுறாரு. அவருக்கு ரொம்ப கிட்னியில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிக்கல், ரொம்ப சிக்கலான பிரச்சனை அவருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும். இந்த டாக்டர் தானே, இந்த பையன் தான் பெரிய எக்ஸ்பர்ட், இவன் வந்து சர்ஜரி பண்ணுறான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன், சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பொழைச்சிட்டார், ரிஸ்க்லேருந்து தப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபீஸ் கட்டணும்ல, போய் பணம் கட்ட போகிறாரு. கவுண்டரில் வந்து உங்கள்கிட்ட டாக்டர் ஃபீஸ் வாங்க வேண்டான்ட்டார். ஏன்? இல்லை உங்களுக்கு அவர் கடன் பட்டிருக்கிறாரா, அதனால் வாங்கக்கூடாது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மகிட்ட என்ன கடன் பட்டாங்க, இவ்வளோ தொகையை வேண்டான்றாரு அப்படின்னு போய் டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு. என்ன என்கிட்ட ஃபீஸ் வாங்க வேண்டான்னு சொன்னீங்களாமே, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ உங்கள்கிட்ட கடன் கொடுத்தேன்னு சொன்னீங்களாமே. ஆமாம், உங்கள்கிட்ட நான் கடன் பட்டிருக்கிறேன், என்ன நீங்கள் மட்டும் சொல்லாட்டி நான் இவ்வளோ வெறித்தனமாக படிச்சிருக்க மாட்டேன், நீங்கள் ஜோதிடர் தானே அப்படின்னு. ஆமாம், நான் ஜோதிடர் தான். ஞாபகம் இருக்கா, இவனுக்கு படிப்பே வராது, கல் உடைக்க தான் லாய்க்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பையன் தான் நான். நீங்கள் மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா இவ்வளவு வெறியாக நான் படிச்சிருக்க மாட்டேன். இந்த படிப்புக்கு, இந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் காரணம். அவர் அப்படியே தலையை கீழே போட்டுட்ருக்கிறாரு. அப்போ சொன்னானா, எல்லாம் சரியாக தான் கணிச்சிங்க, கல் உடைக்க தான் லாய்க்குன்னெலாம் சொன்னீங்க, ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை உடைக்க போகிறேன்னு உங்கள் ஜாதகத்தை பார்க்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னானா.